ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பெரிய ரெட் பிளாக் என்ன தெரியுமா? யூ டோன்ட் ஆஸ்க் சாரி. சாரியே கேட்கறது இல்ல. எஸ்பெஷலி அட் ஹோம். உங்க பார்ட்னர்ஸ்டையோ இல்ல உங்க சில்ட்ரன்ட்டையோ கோவமா பேசிடுறீங்க, ஆனா சாரி கேட்கறதே இல்ல. என்ன தெரியுமா நினைச்சுக்கிறீங்க? இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துட்டாங்கல்ல, என் கேரக்டர் உங்களுக்கு தெரியும், நான் இப்படிதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்காம நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. நான் சொல்லுவேன், உங்க குழந்தைங்களா இருந்தா கூட நீங்க போய் சாரி கேட்கணும். சாரி, இன்னைக்கு அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்துட்டோம், நீ ஆசையா விளையாட தான் வந்த, ஆனா நாங்க தெரியாம அடிச்சிட்டோம் செல்லம், சாரி சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா குழந்தைங்களோட வேர்ல்டே ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க உங்க கூட ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சு வருவாங்க. ஆனா நீங்க வேற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அவங்க கிட்ட கோவமா நடந்துக்கிறீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நாள்ல முடிவடைகிறது கிடையாது. ரொம்ப நாள் நீங்க சொல்லாம சேர்த்து வச்சிருந்த சாரி ஒரு மலை மாதிரி ஏறி அது என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பே முடியுது. சோ அப்பப்போ உங்க ப்ராப்ளம் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்பப்ப சாரி கேளுங்க. உங்க மேல தப்பு இருந்தாதான் சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க வேல்யூ பண்றீங்க, உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க மதிச்சீங்கன்னா நீங்க சாரி கேளுங்க. அடுத்தது, நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்க அதை தப்பான பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்திருக்கலாம். உங்க மேல தப்பே இல்லாட்டியும் நீங்க ஒரு சாரி கேட்கலாம். அந்த சாரி அது உங்க ரிலேஷன்ஷிப்பை அழகா பில்ட் பண்ணி கொண்டு போகும். சோ லேர்ன் டு ஆஸ்க் சாரி. உங்க ஈகோ எல்லாம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த அழகான வேர்டை யூஸ் பண்ணி பி ஹாப்பி இன் யோர் லைஃப். தேங்க்யூ so much.